நாட்டை வந்துட்டு ஆளுங்கிற அளவில் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு எழுச்சி இருக்குது. அது சம்மந்தமாக வந்து இவங்க செயல்பாடுகளும் வந்து பாராட்ட முடியாது. டிஎம்கே செயல்பாடு அவங்க தலைவர் குடும்பம் தான் சொல்லணும். அவங்க செயல்பாடை வந்துட்டு கிராமத்தை வந்து கேட்டாங்கன்னா தெரியும். குறிப்பாக வந்து முதல்வர் வந்து பேப்பரை படித்து சொல்கிறாருன்னு தான் மக்கள் பேசிக்கிறாங்க. அவர் சுயமாக பேசுறதுக்கு வந்துட்டு தெரியலங்கிறது இன்னைக்கு படித்த மக்களோட கருத்தாகவும் இருக்குது. அவரோட பையன் திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு தப்பை சொன்னாக்கா திருத்திக்கணும்னு நினைக்காம சனாதன தர்மத்தை எதிர்ப்புன்னு சொன்னதை திரும்ப திரும்ப நேற்றுக்கு கூட சொல்லியிருக்காரு. டிவியில எல்லாம் கூட பார்த்தோம். அது தப்புங்கிறது அந்த பையனுக்கு தெரியல. சின்ன பையன், வளர்ற பையன், திருத்திக்கிட்டு வரணும். இது வந்து அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு. மக்கள்கிட்ட வந்துட்டு இதோட இழப்புனாங்கிறத வர தேர்தலில் பார்ப்பாங்க. நிச்சயமா அதுக்கு ஆதரவு இருக்காது. விலைவாசி வந்துட்டு சொல்லவே வேணாம். 20 ரூபாய்க்கு வித்த குளிக்கிற சிவப்பு வந்துட்டு இன்னைக்கு 30 ரூபா 35 ரூபா போயிடுச்சு. ஒவ்வொரு விலைவாசியும் வந்துட்டு கட்டுக்கடங்காம தான் விலைவாசி ஏறி இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வாங்கி பார்த்தா தானே தெரியும். வாங்குற பொதுமக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளோட விலைவாசியும். உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து என்ன விலைக்கு வருது, மக்களுக்கு என்ன விலைக்கு போகுது, கடையில் எங்கே போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியல. ஆட்சியாளருக்கு வந்து சரியாக நிர்வாகம் பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக விலைவாசியை குறைக்க முடியுங்கிறது மக்களோட கருத்தாக இருக்குது. அவங்க வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துகிற மாதிரியான எண்ணத்தில் அவங்க இல்லைங்கிறது தெரியும். நெருப்பை தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். திருடுனாக்கா வந்துட்டு கூட்டம் போட்டு கேட்பாங்க கிராமத்தில். தப்பு பண்ணினாக்கா வந்துட்டு அதுக்கு என்ன தண்டனையோ அது வந்துட்டு கிராமத்தில் கொடுப்பாங்க. இது அரசாங்கம் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். தப்பு பண்ணலைனாக்கா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். தப்பு பண்ணலைனாக்கா உங்களுக்கு பயம் வராது. தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. மக்களே தான் பேசிக்கிறாங்க. ஒரு 3-4 பேர்த்து வீட்டிலேயே இத்தனை 1000 கோடி இருக்கு, இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வந்துட்டு இன்னும் இருக்கிற தலைவரோட குடும்பத்துலலாம் எவ்வளோ இருக்கும், இந்த தலைவர் வந்துட்டு பெருசாக சம்பாதிச்சிருப்பாருன்னு பேசிக்கிறாங்க. இதையும் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீட் தேர்வு வந்துட்டு யாருக்கும் தேவையில்லைன்னு தெரியல. அவங்க குடும்பத்தில் யாரும் டாக்டருக்கு படிக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக இந்த இப்போ 3 நாள் ரைடு, அதுக்கு முன்னாடி நடந்த ரைடுலலாம் அங்கங்கே இந்த மருத்துவக் கல்லூரிலாம் பிடிச்சதா சொல்கிறாங்க, ரைடு போனதா சொல்கிறாங்க. 23 பேர் செத்து போனதா வந்துட்டு உதயநிதி பேசியிருக்காரு. இந்த 23 பேர்த்துக்கு இவங்க 3 நாளாக பிடிச்ச அந்த மருத்துவக் கல்லூரிலையும் இதுக்கு முன்னாடி பிடிச்ச அந்த ஜெகத் ரட்சகன் எம்பி அவங்க மருத்துவக் கல்லூரிலையும் 23 சீட்டு தாராளமாக கொடுத்துருக்கலாம்னு அவங்க குடியும் மொழி போயிடாது. இந்த 23 பேர்த்தோட உயிரை காப்பாற்றணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த 23 பேர்த்தையும் இலவசமாக அவங்க மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் நீட்டை ஒழிக்கிறோம், வெங்காயத்தை ஒழிக்கிறோம். முதல்ல எலி கொசை ஒழிக்க சொல்லு. எங்கள் ஊரில் எலி தொல்லையால் பாதி விவசாய தானியம் வீணாக போகுது. கொசால மக்கள் தூங்க முடியல. டெங்கு காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் நிரம்பி வலி. தான் உண்மை. நீட்டை ஒழிக்கணும்னு அவர் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு ஊரை ஏமாத்துற வேலை. நீட்டை அவராலையும் ஒழிக்க முடியாது, அவங்க அப்பாவாலையும் ஒழிக்க முடியாது, அவங்க அப்பாவோட அப்பாவாலையும் ஒழிக்க முடியாது. நீட்டு எங்களுக்கு வேணும். என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்கலாம் படிக்குது, நல்லாவே படிக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை தான் படிக்கல, நீட்டில் பரீட்சையில் வந்து ஃபெயிலாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு வேணால் ஒழிக்கலாம். ஒருவேளை சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி நம்ம வச்சுருக்கோம், நீட்டு வந்துச்சுன்னா நம்ம சம்பாதிக்க முடியாது, அதுக்காக நீட்டை ஒழிக்கணும்னு அவங்க பேசலாம். அப்படி பேசுகிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த 23 பேர்த்துக்கு கொடுத்துருந்தா 23 பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க, அவங்க மருத்துவர்களாகவும் இருந்திருப்பாங்க. அதை செய்ய தவறுனது இந்த திமுக ஆட்சியும் அது சம்மந்தப்பட்ட நபர்களும் தான். அதை விட்டுட்டு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறதை இதோட நிறுத்திட்டாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நல்ல பேர் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்துக்கள்னா அவருக்கு கசப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் பண்டிகை, கிறிஸ்துவர் பண்டிகைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுப்பாரு. அவர் ஒய்ஃபு வந்துட்டு ஒவ்வொரு கோயிலையும் போய் பூஜை பண்ணுறதா காட்டிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து பூஜை பண்ணுறதை தடுக்கலை, ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். மற்றவங்க இது வரைக்கும் யாராவது ஒரு சொல்லாத ஒரு கருத்தாக கூட இது இருக்கும். இது ஊடகத்திலேயோ இல்லை செய்தி நிறுவனங்கள்லையோ அது வெளியிட்டாங்கனாக்கா நிச்சயமாக நான் வந்து சந்தோஷப்படுறேன். துர்கா ஸ்டாலின் அவங்க அந்த அம்மா வந்து நடிக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டையே வைக்கிறேன் நான். அவங்க வந்து ஊரில் இருக்கிற ஹிந்துக்களை ஏமாத்துறதுக்கு அவர் மனைவி அனுப்பி விட்டுட்டு அவருக்கு வந்து ஹிந்து பந்திகளை ஏற்று பேசுறதெல்லாம் அவரை வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அவரோட பிள்ளை எல்லாருமே இதைத்தான் செய்கிறாங்க. அவங்க அப்பா செஞ்சதை அவர் செய்கிறாரு, அவர் செஞ்ச அவர் பிள்ளைங்க செய்கிறாங்க. ஹிந்துக்களோட பண்டிகைகளை வந்துட்டு இவர் ஆதரிக்கலைன்னா அவர் ஹிந்துக்களோட ஓட்டு வேணான்னு சொல்லணும். ஹிந்துக்களோட பண்டிகை நாங்கள் வந்துட்டு எதுக்குறோம், இப்படிப்பட்டவங்க மாத்திரம் எனக்கு ஓட்டு போட்டால் போதும்னு அவர் கேட்கணும். அதை விட்டுட்டு நாடகம் போடுறது. அவரோட மனைவி மருமகள்லாம் கோயிலுக்கு போவாங்க, மருமகன் கோயிலுக்கு போவார். ஆனால் அவர் வந்து பண்டிகை வந்து ஹிந்துக்க பண்டிகை நான் வந்து எதுக்குறேன்னு சொல்லுவார். ஆதரவு சொல்ல மாட்டார். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆயுத பூஜை வாழ்த்து சொல்ல மாட்டார், அப்புறம் விஜயதசமி வாழ்த்து சொல்ல மாட்டார், இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டார். பக்ரீத்துக்கு சொல்லுவார், ரம்ஜானுக்கு சொல்லுவார். அப்புறம் ஒவ்வொரு பண்டிகை அதில் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியல பாவம். அவங்க இஸ்லாமியர் பண்டிகைக்கெல்லாம் சொல்கிறாரு, சொல்லட்டும். அதே மாதிரி கிறிஸ்துவ பண்டிகைக்கெல்லாம் சொல்லுவார். எத்தனை பண்டிகை இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு கரெக்டாக தெரியும். இந்துக்கள் பண்டிகை இதுவரைக்கும் அவருக்கு தெரியாத இருந்திருந்தா நான் சொல்வதன் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சொல்லலைன்னு கூட வரப்போகிற தீபாவளிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் மாத்திரம் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் மட்டுமே இந்துக்களோட ஓட்டு விழுகும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்துக்கள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். பாஜக ஏன் வரணும்னா, மத்தியில் வந்து பாஜக ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு உலக நாடுகள் மத்தியில் வந்துட்டு இந்தியாவுக்கு எப்படி பெருமை சேர்த்துருக்கிறாங்களோ அதற்போல் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிச்சிச்சுனாக்கா இந்தியாவை முழுக்க வந்துட்டு பெருமையாக பார்க்குற மாநிலமாக அந்த மாநிலம் மாறும். இது தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்துட்டு பாஜக மத்தியில் ஆளணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தெரியும். இல்லை வேலை விஷயமா எந்த பிழைக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டு வந்த அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த தொழிலாளர்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் என்ன மரியாதை இருந்துச்சு, இப்போ என்ன மரியாதை இருக்குங்கிறது அவங்கள கேட்டால் தெரியும். அவங்க யாருக்கிட்டையும் வந்துட்டு போக மாட்டார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாஜக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா உலக நாட்டில் எல்லா நாட்டுக்கும் முதன்மையான நாடாக இந்தியா மாறும். இந்தியர்கள்னு சொல்லிக்கிறதுல பெருமையாக இருக்கும். குறிப்பாக லஞ்ச லாவணியம் இருக்காது, ஊழல் இருக்காது. இந்த 9 வருஷம் இருக்கிற இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரி மேலேயோ நிர்வாகிகள் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இது வரைக்கும் இல்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கணும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்.